அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 to 3 டேஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விட்ட காரணத்தால் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ள நீரால் வந்து மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. ஸோ இதை பற்றின நிறையா வதந்திகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டுருக்கு. அதாவது கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் தண்ணிகளை வந்து திறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் கட்சிகளும் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அரசு வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இது எல்லாமே பண்ணிட்டதா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நான் கவர் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக இதில் சாத்தனூர் அணை இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை அப்படின்ற மாவட்டத்தில் தான் இருக்குது. பட் இந்த ஆறுடைய நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்பெண்ணை ஆறு. இந்த தென்பெண்ணை ஆறு எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடகா மாநிலத்தில் நந்தி மலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நந்தி மலையில் ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் மட்டும் 430 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அணை வந்து பாஸ் ஆகி வந்துகிட்டு இருக்கு. அதாவது எந்தெந்த மாவட்டம் இது வந்து கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ப்ளஸ் கடலூர் மாவட்டம். இது வழியாக வந்து வங்காள விரிகுடா கடலில் போய் கலந்து போகுது. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்தது, எதனால் இந்த பிரச்சனையாச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் பார்த்து படிக்கிறேன். ஸோ பார்த்து படித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றதே வந்து புரியும். ஆக்சுவலாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ள விவரங்களின்படி சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் 119 அடி. அதன் கொள்ளளவு 7.32 TMC. அதாவது 30/11/2024 காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 117.55 அடி. அதாவது மீதி இருக்கிற 1 அடி நீர்மட்டம் நிரம்புவதற்கு 1 TMCக்கு குறைவான தண்ணீர் வந்தாலே போதும் அணை நிரம்பி பேரழிவு ஏற்பட்டிருக்கும். வினாடிக்கு 11,500 கன அடி வீதம் தண்ணீர் வந்தாலே அதிகபட்சமாக அடுத்த 24 மணி நேரத்தில் அணை நிரம்பி இருக்கும். அத்தகைய சூழலில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மொத்தமாக 170 சென்டிமீட்டர் பெய்த நிலையில் பெருவெள்ளம் ஏற்படும் என்பதை உணர்ந்து அணையிலிருந்து மக்களை பாதிக்காத வகையில் வினாடிக்கு சராசரியாக 50,000 கன அடி வரை தண்ணீரை திறந்து அணையின் நீர்மட்டத்தை குறைத்திருக்க வேண்டுமா இல்லையா? இதை தமிழ்நாடு அரசு செய்யாதது ஏன்? அதாவது இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முன்னாடியே வந்து தண்ணியை வந்து திறந்து விட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இது என்ன பிரச்சனை, எதனால வந்து திறக்கல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, SOP அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30,000 கனஅடி தண்ணீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேமுக்கு வருது அப்படின்னா அதுலேருந்து 15,000 கனஅடி தண்ணீர் வந்து திறப்பிடுவாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 119 அடி இருக்குது அப்படின்னா 118 அடி வரைக்கும் இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா தான் இது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாகவே வர தண்ணியை மேலே அதிகமாக கூட திறந்து விடுவாங்க. வர்றதுக்கு மேலே கூட அதிகமாக திறந்து விடுவாங்க. இதுதான் வந்து காலங்காலமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ப்ரொசீஜர். பட் இங்கே என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபெங்கல் புயல் வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமாக பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்திய ஆய்வு மையத்தால் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம் மாவட்டம் சொல்லியிருந்தாங்க. ஈவன் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த மழையோட எவ்வளோ சென்டிமீட்டர் மழை வந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வித்தின் ஒரே ஒரு நாளில் 50 சென்டிமீட்டர் மழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 சென்டிமீட்டர் மழை வந்து பெஞ்சிருக்கு. பட் அது இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சியில் இருக்க கல்லராயன் மலை இந்த பக்கம், அதுக்கு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வாது மலை இருக்குது. ப்ளஸ் அதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊத்தங்கரை ப்ளஸ் கிருஷ்ணகிரி ப்ளஸ் வேலூர், இது எல்லாமே இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியான மழை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக 50 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சிருக்கு. ஸோ இந்த 50 சென்டிமீட்டர் நான் சொல்கிறது ஊத்தங்கரையில் மட்டும் 50 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சியில் நல்ல மழை, திருவண்ணாமலையில் 50, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 சென்டிமீட்டர் மழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எப்போ நான் சொல்கிறது திருவண்ணாமலைக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், சாத்தனூர் டேமுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 170 to 200 சென்டிமீட்டர்ஸ் மழை வரைக்கும் வந்து பெஞ்சிருக்கும். அப்போது இது எல்லாமே எத்தனை நாளில் நடந்துச்சு, 10 நாள் நடந்துச்சா இல்லை ஒரு வாரத்தில் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வித்தின் ஒன் டேவே அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு. வித்தின் சர்டைன் டைமில் அந்த புயல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இல்லைங்களா, அந்த டைமில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஞ்சிருக்கு. ஏன்னா நீங்கள் ஊத்தங்கரை நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஊத்தங்கரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பேஞ்ச மழையில் அங்கே இருந்த பஸ்ஸு லாரி எல்லாமே வந்து அடிச்சிட்டு வந்து எங்கே மாட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இஃப் பாசிபிள் நான் வேணா அந்த வீடியோவும் நான் டச் பண்ணுறேன், பாருங்கள். இந்த மழை எல்லாமே ஒட்டுமொத்தமாக எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்பெண்ணை ஆறுக்கு தான் வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த தென்பெண்ணை ஆறு
தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாத்தனூர் டேமை கட்டியிருக்காங்க. ஸோ இதை வந்து மக்களுக்கு முன்கூட்டியே சொல்லலையா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்கும் சொல்லியிருந்தாங்க. ஈவன் நான் நியூஸில் கூட பார்த்தேன். நானும் விழுப்புரம் மாவட்டம் தான். பட் எங்களுக்கு வந்து நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தென்பெண்ணை ஆற்றால் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது எங்களுக்கு. பட் ஆனால் எங்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ கிளியர் ஆகிடுச்சு. வித்தின் எப்படி சொல்கிறது, மழை விட்டது நைட்டு எப்படி சொல்கிறது, ஒரு ஈவினிங் ஒரு 7 o'clock 8 o'clock வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை ஒரு ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகிடுச்சு. அடுத்த நாள் மார்னிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஏரியாவில் வந்து தண்ணி எல்லாமே வடிஞ்சிடுச்சு. அதுக்கான ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணிட்டாங்க. முன்னாடியும் பண்ணாங்க. பட் அந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்க பார்த்து வந்து ஒரு சில பேர் வந்து வேலை பார்த்தாங்க. பட் அதெல்லாமே நடந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் கடலூர் மாவட்டம் ப்ளஸ் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்த டைமில் பவர் கட்டு டிவியில் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவியில் சொல்லலை அப்படின்ற பேர் வந்து ஒரு சில அரசியல் கட்சிகள் சொன்னாங்க. இது டிவியில் சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அந்தந்த ஏரியாவில் இருக்க லோக்கலில் இருக்க பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே போய் சொல்லியிருக்காங்க. சொல்லாமல் கிடையாது. சொன்ன ஒரே காரணத்தால் தான் இந்த இஷ்யூவால் ஒரு உயிரிழப்பு கூட நடக்கலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. பட் அது இது வரைக்கும் அப்டேட் கிடையாது. எந்த அளவுக்கு உண்மைன்றதும் தெரியல. பட் இது வரைக்கும் அந்த அப்டேட் படி இந்த இஷ்யூவால் ஒரு உயிரிழப்பு கூட இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுகிறது. ஸோ அது வரைக்கும் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. நம்ம காசு சம்பாரிச்சிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் உயிர் முக்கியம், உயிரிழப்பு இல்லாமல் இருக்குது. அது வரைக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் இதில் என்ன பிரச்சனை, எதனால் வந்து இவ்வளோ வாட்டர் லேக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அங்கே நான் சொல்கிறது வந்து திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அந்த ஜவாதி ஹில்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியா, ஆரணி ப்ளஸ் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை இந்த ஏரியாவில் பெஞ்ச மழை மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 200 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே இந்த மழை வந்து பெஞ்சிருக்கு. அது இல்லாமல் ஆல்ரெடி விழுப்புரம் மாவட்டத்திலையும் கடலூர் மாவட்டத்திலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஃப்ளட்டால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சிருக்கு. ஸோ அந்த மழையில் அதனுடைய தண்ணியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறங்கி ஆற்றுல அதிகமாக போயிட்டே இருந்துச்சு. ப்ளஸ் அது இல்லாமல் இந்த 200 சென்டிமீட்டர்ஸ் மழை பெஞ்சது இல்லைங்களா, அதனுடைய வாட்டர் ஃப்ளோ அதிகமானதுனால ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,40,000 கன அடி தண்ணீர் வந்து திறந்து விடப்படுகிறது. ஏன் இது வந்து இந்த அளவுக்கு திறந்து விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஏன்னா நமக்கு வந்து அந்த வாட்டர் இருக்கு, தண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ஸ் நான் சொன்ன பாருங்க, திருவண்ணாமலை, வேலூர், ஊத்தங்கரை இந்த ஏரியாவில் இருக்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ அதிகமாகிடுச்சு. அதை ஸ்டே பண்ணி வைக்க முடியாது, கரெக்டுங்களா. ஸோ அதை ஓப்பன் பண்ணி விட்டு தான் ஆகணும். இது ஓப்பன் பண்ணி விட்ட காரணத்தால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு போச்சு. பட் ஓப்பன் பண்ணாமல் இருந்திருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் திடீர்னு அணை உடஞ்சிருச்சு அப்படின்னா இதை விட பெரும் பிரச்சனைகள், உயிரிழப்புகள், ஏகப்பட்ட உயிரிழப்புகள் வந்து நடந்திருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணும், அதாவது நம்ம ப்ரொசீஜர் வைஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் வைஸும் பார்க்கணும். ப்ளஸ் நமக்கு அந்த பர்டிகுலர் டைமில் தண்ணி வந்து அவ்வளோ தண்ணி ஃபோர்ஸாக வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்றதையும் பார்க்கணும். அதாவது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் படியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் பட் அந்த பர்டிகுலர் ஷார்ட் டைமில் வந்து அந்த மழை பெஞ்சது பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் 200. அதாவது எந்த வழியாக வருதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தர்மபுரியாக இருக்கட்டும், கிருஷ்ணகிரி மாவட்டமாக இருக்கட்டும், வேலூர் மாவட்டமாக இருக்கட்டும், ஆரணியாக இருக்கட்டும், திருப்பத்தூராக இருக்கட்டும், இந்த வழி எல்லாமே தான் வருது. இதை நான் வந்து மற்றவங்க சொல்லி பேசலை, கூகுள் மேப்பில் நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். எந்தெந்த வழியால் அந்த ஆறு வருதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. அந்த மழை ஹெவியாக இருக்க ஒரே காரணத்தால் தான் இங்கே வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துக்கிட்டு இருக்கு. தண்ணி வந்து அதிகமாக திறந்து விட்டாங்க, அது காரணமாக தான் இவ்வளோ பிரச்சனையும். பட் இதில் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே சொல்லியிருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலும் முன்னாடியே சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலைக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் திருப்பத்தூராக இருக்கட்டும், கிருஷ்ணகிரியாக இருக்கட்டும், ஹோசூராக இருக்கட்டும், இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் அலர்ட்டே கொடுக்கல. ரெட் அலர்ட் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 சென்டிமீட்டர்ஸ்க்கு அபவ் அப்படி போச்சு அப்படின்னா அது மட்டும் தான் ரெட் அலர்ட். பட் ஆனால் வந்த மழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 50 சென்டிமீட்டருக்கு மேலே தான் இந்த எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. ஸோ இந்த 50 முன்னாடியே வந்து தண்ணியை திறந்து விட்டுருக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே திறந்து விடவும் முடியாது. ப்ளஸ் இதனுடைய நீர்பிடிப்பு பகுதி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 14,449 சதுர கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய நீர்பிடிப்புன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தென்பெண்ணை ஆறு, இந்த ஆற்றுல மட்டும் வந்து அந்த டேமில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 கிளை நதிகள் வந்து ஜாயிண்ட் ஆகுது. நான் சொன்ன மாவட்டத்துங்களெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஆகுது. என்ன நதின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்கண்ட நதி, பாம்பாறு, வன்னியாறு, கல்லாறு, கெடிலமாறு ஆகிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய துணை ஆறுகள். இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தென்பெண்ணை ஆறு வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் என்ன இதில் வந்து பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம கவர்மெண்ட் சைடில் தப்பு சொல்லாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ப்ளஸ் மழையை தப்பு சொல்லாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் மழையை தப்பு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மழையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து இயற்கை கூட போட்டியும் போட முடியாது. பட் ஆனால் இதை முன்கூட்டியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீசெண்டாக அதில் எதுவுமே வந்து நடக்கல. ஏன்னா இவங்க புயல் வந்து எப்போ சொன்னாங்க, பட் புயல் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. பட் இதில் பிரச்சனை வந்து அவங்க திருவண்ணாமலையாக இருக்கட்டும், திருவண்ணாமலைக்கு மேலே இருக்கிற மாவட்டங்கள், அதாவது ஆரணி ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பத்தூர் ப்ளஸ் தருமபுரி ப்ளஸ் கிருஷ்ணகிரி. ஸோ இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஏரியாவெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ மழை வரும். ஊத்தங்கரைன்ற ஒரு சின்ன ஏரியா, அந்த ஏரியாவெல்லாம் வந்து இவ்வளோ மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரியாக கணிக்க தவறிச்சிட்டாங்க. அவங்க சரியாக முன்னாடியே கணிச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ் முன்னாடி, ஒரு 48 ஹவர்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தா கூட அணையில் இருக்கிற தண்ணியை வந்து ஆல்மோஸ்ட் திறந்து விட்டுருப்பாங்க. அது ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலில் போய் கொஞ்சம் ஈஸியாக கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அப்படியே இருந்தாலும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஏன்னா தண்ணி எங்கே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கிருஷ்ணகிரியில் பெய்கிற மழை வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலூர் வரைக்கும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து அந்த ஆற்றை ஒத்தி அந்த ஆறு இருக்குது பார்த்தீங்களா, அது ஓரமாகவே ஐ மீன் அந்த ஏரியாவிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான ரிப்போர்ட் கொடுக்கணும். பட் அதை நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். அதை அப்கிரேட் பண்ணுறதும் பண்ணாததும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டயோ மக்கள்கிட்டயோ இயற்கை கிட்டயோ கிடையாது. வரிப்பணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகபட்சத்தில் 2வது இடத்துல கொடுக்குற மாநிலம் வந்து தமிழ்நாடு. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாநிலத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் சப்போர்ட்டும் பண்ண மாட்டீங்க, கொடுக்குற ரிப்போர்ட்டும் வந்து கரெக்டாக வர மாட்டுது. உங்களால் ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அது வந்து ஸ்டேட் செக்டருக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துறீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எல்லா விஷயத்துலையும் எக்ஸலண்ட்டாக தான் பண்ணிட்டு இருக்கு. பட் இதையும் வந்து கண்டிப்பாக பண்ணும். வெதர் இட்ஸ் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே, 2 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வென் கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ் வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதே மாதிரி மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விழிப்புணர்வும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களை விட மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து விழிப்புணர்வுகள் கொடுக்கணும். ஒரு சில இந்த கடலோரம் ப்ளஸ் இந்த ஆற்று ஓரத்தில் இருக்க மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயம் ட்ரைனிங் வந்து கொடுக்கணும். அதை வந்து எப்படி இந்த டைமில் வந்து நம்ம அவேர்னஸாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி, நம்ம எல்லா இடத்துலையும் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸோ இல்லை போலீஸோ இல்லை அப்படின்னா எப்படி சொல்கிறது, அந்த எமர்ஜென்சி டீமை வந்து போய் நின்று எல்லாரையும் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஒவ்வொரு கிராமத்துலேருந்து குறைஞ்சது 10லேருந்து 15 இளைஞர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து அவங்க இந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து இதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய தாட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஆப்ஷன், முன்னாலே அட்லீஸ்ட் எப்படி சொல்கிறது ஒரு 48 ஹவர்ஸுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியா அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்றைக்கி டேட் வந்து 3, இந்த டைமில் நீங்கள் சொல்லிடணும் 6ஆம் தேதி இல்லை 5ஆம் தேதி இங்கே கண்டிப்பாக 50 சென்டிமீட்டர் மழை வரும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 சென்டிமீட்டர் கம்மியாகலாம், இல்லை ஒரு 5 சென்டிமீட்டர் அதிகமாகலாம். பட் ஆனால் நீங்கள் கொடுக்குறது வந்து ரெட் அலர்ட்ன்றீங்க. ரெட் அலர்ட் அப்படின்னா அதுக்கு மேக்ஸிமம் லிமிட் 20 தான் வைக்கிறீங்க. 20க்கு அப்புறம் எது போனாலும் ரெட்டுன்றீங்க. ஆரஞ்சு கேட்டால் அப்படின்னா 10ன்னு வைக்கிறீங்க. ஸோ 10 அது ரெட்டு வைக்கிறீங்க. ரெட்டுக்கு அப்புறம் 30 வந்து அங்கே ஒரு ஸ்டேஜ் நீங்கள் வைக்கணும். அப்படி நீங்கள் வச்சு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் இது வந்து நம்மளால் வந்து ஃபர்தராக வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தடுக்க முடியும். இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்கவே முடியாது. ஸோ இந்திய வானிலை ஆய்வு மையத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரே ஒரு கோரிக்கை, தயவு செய்து வாங்குற வரி பணத்துக்கு, இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற வரி பணத்துக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சமாவது வந்து விசுவாசமாக, தமிழ்நாடு மக்கள் கிடையாது எல்லாருக்குமே சொல்கிறேன், கொஞ்சமாச்சும் உண்மையாக நடந்துக்கிட்டு அதில் என்ன உங்களால் வந்து அப்கிரேட் பண்ண முடியுமோ அதை அப்கிரேட் பண்ணி கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராப்பராக கொடுங்க. திரும்ப நாங்கள் ரெட் அலர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு நீங்கள் ரெட் அலர்ட் 20 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே அது ஓகே, 100,000-200,000 கூட போகலாம், பிரச்சனை கிடையாது. பட் ரெட் அலர்ட்டுக்கு ஒரு எண்டிங் ஒன்று இருக்கணும்ல, அதுக்கு மேலே போகுது இல்லையா? ஸோ அது வந்து நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் வச்சு நாங்கள் பண்ண முடியும்? அட்லீஸ்ட் நீங்கள் இவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் நீங்கள் சொல்லலாம். ரெட் அலர்ட்னு சொல்லிட்டா போதாது. ரெட் அலர்ட் வந்து 1000 போகுது, 1 lakh கூட நீங்கள் சொல்லிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் இந்த டைமில் இந்த 24 ஹவர்ஸில் இவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் மழை வரும் அப்படின்றது நீங்கள் தான் வந்து கணிச்சு சொல்லணும். அதுக்கான எப்படி சொல்கிறது அக்சஸ் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு வக்கு இல்லை, உங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து திராணி இல்லை, எதுவுமே தெரியல, அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா தயவுசெய்து அதையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுத்துருங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் முதல்வர்களுக்கு நன்றாகவே தெரியும். நன்றி.